ஒற்றுமை ஒரே இலக்கு. வார்த்தையின் வாழ்கொண்டு கருத்துக்கள் மோதும் எண்ணங்களின் முனையில் வார்த்தைகளின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம். நேருக்கு நேர். எண்ணங்களின் முனையின் வார்த்தையின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலே நாங்கள் மற்றொரு வாரத்திலே புதிய கருப்பொருளுடன் புதிய கருத்துரையாளருடன் சந்திக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு தருணத்திலே இலங்கையிலே ஈஸ்டர் விழாவின் குண்டுவெடிப்பு தாக்குதலுடன் தொடங்கி இன்று வரை நடந்து வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், இஸ்லாமிய சமூகம் மீது பார்க்கப்படுகின்ற ஒரு வகையான சந்தேக பார்வைகள், அல்லது இஸ்லாமிய சமூகம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகள், இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்தினுடைய அல்லது அரசியல் தலைவர்களினுடைய அரசியல் சூக்குமங்கள், உலகத்தினுடைய ஒரு வகையான வியூகம் இலங்கையின் மீது, இப்படியான பல கேள்விகளும் பதில்களும் வாத பிரதிவாதங்களும் நிறைந்த ஒரு சமூகமாக இந்த காலப்பகுதியில் இருக்கின்றது. இது குறிப்பாக சிறுபான்மையினம் என்ற அடிப்படையிலே முஸ்லீம்கள் மக்களுடைய வாழ்விலே மிக அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகின்றனர். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் 7 விருந்தினர்களை முற்றுமுழுதாக இஸ்லாமிய இனமாக, இஸ்லாமிய மதமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களை இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம். முதலிலே இர்ஃபான் இக்பால் அவர்களை அழைப்போம். அவர் ஒரு ஊடகவியலாளராகவும் sonnagar.com என்ற இணையதளத்தினுடைய நிர்வாகியாகவும் இருக்கின்றார். அவரை நாங்கள் அன்புடன் அழைத்துக் கொள்வோம். அடுத்து மர்சூக். அவர் தொழிற்சங்கவாதியும் அரசியல் சமூக செயற்பாட்டாளருமாக நீண்ட காலமாக இங்கே செயற்பட்டு கொண்டு வருகின்றார். அவரையும் நிகழ்ச்சியோடு அன்புடன் அழைத்துக் கொள்வோம். அதே போல இன்னும் ஒரு முக்கியமானவர் ஃபாரூக் நீண்ட காலமாக அரசியல் சமூக செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டு வருகின்றார். அவர் ஒரு கணக்கியலாளராக இருந்தாலும் கூட, கணக்காளராக இருந்தாலும் கூட இந்த சமூக அரசியல் செயற்பாடுகளிலே தீவிரம் கொண்டு செயற்பட்டு கொண்டு வருகின்றவர். அவரை அடுத்ததாக நாங்கள் அழைத்துக் கொள்வோம். அடுத்து நாங்கள் அழைத்துக் கொள்வது நவாஸ். விரிவுரையாளரும் கொஸ்மோஸ் அமைப்பினுடைய பொதுச் செயலாளருமாக இருக்கின்றார். நவாஸை இப்பொழுது நாங்கள் இணைத்துக் கொள்வோம். அடுத்து நாங்கள் நிகழ்ச்சிக்கு அழைக்கின்ற இஸ்லாமிய சகோதரர். அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் இருக்கிறார். அதே வேளையில் இஸ்லாமிய கற்கநெறியினுடைய செயற்பாட்டாளராகவும் அல்லது அதனுடைய ஆய்வுகளில் ஈடுபடுகின்ற ஆய்வாளராகவும் இருக்கின்றார். ஷாகிர் அவர்களை அன்புடன் அழைத்துக் கொள்வோம். அடுத்து நாங்கள் அழைப்பது சித்திக் யூசெஃப். அவர் ஒரு கல்வியலாளராக கல்வியியல் துறை, கற்றல் கற்பித்தல் துறைகளோடு ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஒரு சமூகத்தினுடைய பார்வைகளை சற்று வித்தியாசமான கோணத்திலே பார்க்கக்கூடியவர். அவரை அன்புடன் அழைத்துக் கொள்வோம். அடுத்து நாங்கள் அழைத்துக் கொள்வோம் எங்களுடைய பதியுதீன். அவர் இஸ்லாமிய மார்க்க அறிஞராக செயற்பட்டு கொண்டு வருகின்றார். மார்க்கம் சார்ந்த பல ஆய்வுகளிலும் தேடல்களிலும் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் இதர பணிய மார்க்க பணிகளிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டு வருகின்றவர் பதியுதீன் அவர்களை அன்புடன் அழைத்துக் கொள்வோம்.
எண்ணங்களின் முனையில் வார்த்தைகளின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம் நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் மற்றொரு வாரத்திலே சந்திக்கின்றோம் அன்புறவுகளே. இந்த கடந்த 2 வாரங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சகோதரர்களுடைய குரல்களை நாங்கள் பதிவு செய்கின்ற ஒரு பொது தளமாக இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நகர்த்தி கொண்டு வந்திருக்கின்றோம். உண்மையாகவே இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய மிக இக்கட்டான சூழ்நிலையிலே இந்த சகோதரர்களினுடைய மனப்பதிவு முக்கியமானது. ஏனென்றால் ஒரு வகையில் அச்ச உணர்வு, ஒரு பதட்ட உணர்வு, மார்க்கம் சார்ந்த ரீதியிலும் அரசியல்வாதிகளினுடைய தலையீடு, அரசியல்வாதிகள் எங்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற வகையிலும் ஒரு விதமான ஒரு ஒடுக்கப்படுகின்ற சமூகமாக மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இத்தனை 30 வருடம் 40 வருடமாக எப்படி தமிழ் சமூகம் ஒரு அச்சத்தோடும் பதட்டத்தோடும் இருக்கின்றதோ அந்த ஒரு நிலையினுடைய இன்னும் ஒரு கட்ட நகர்வாகவே இன்றைய எங்களுடைய இஸ்லாம் சகோதரர்களினுடைய நெருக்குவாரங்கள் இலங்கையில் இருக்கின்றது. இந்த இடத்திலே காய்தல் உயர்த்தலற்று மனம் திறந்து வெளிப்படையாக சுய விமர்சனங்களோ அல்லது ஏனைய பல இதர சிறுபான்மையினங்களோ சேர்ந்து ஒரு 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 நல்ல உரையாடல்களை நிகழ்த்தினால் ஒழிய இலங்கையிலே சிறுபான்மை இனங்களுக்கினுடைய எதிர்காலம் மிக பூச்சியமாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. எனவே தான் இந்த உரையாடல்களினுடைய அவசியம் கருதி நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த 3வது வாரத்திலே நான் நினைக்கிறேன், கடந்த வாரத்திலே நீங்கள் சொன்ன விடயம், ஒன்று இலங்கை அரசாங்கம் அரசியல்வாதிகள் எங்களை பயன்படுத்தி கொண்டார்கள், அதில் அவர்கள் தங்கி நீக்கக்கூடிய ஒரு நிலை அல்லது இஸ்லாமிய சமூகத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தினுடைய நலிவடைந்த நிலைமை, இந்த விடயங்களெல்லாம் அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொண்டு பயங்கரவாதிகள் என்று அல்லது தீவிரவாதிகள் என்கின்ற அந்த விடயத்தையும் கண்டும் காணாமல் விட்டு இதை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று. ஆனால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததுக்கு பின்பு உயிர்ப்பு ஞாயிறிலே நடந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து அதற்கு பிறகு இந்த சம்பவத்தை இலங்கை அரசும் அல்லது அரசியல்வாதிகளும் வேறொரு ஆதாயத்துக்காக திசை திருப்புகின்ற பயன்படுத்துகின்ற போக்கிருப்பதாக பல அவதானிகள் கூறுகின்றார்கள். இதனை எப்படி இஸ்லாமிய சமூகம் பார்க்கிறது? இதை எப்படி வெற்றி கொள்ளப் போகிறோம்? வெற்றி கொள்ளப்பட வேண்டியது அவசியம். ஆனால் தற்போதைய எதிர்காலம் நமக்கு இருக்கின்ற நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. நான் முந்தையே சொன்ன மாதிரி அடுத்த கட்ட அரசியல் தலைவர்களாக வரப்போவர்கள் யார் என்பது எங்களுடைய எதிர்காலத்தை நிச்சயமாக பாதிப்படைய செய்கின்றது. எனவே அதற்கான முனைப்புகளோடு, அதாவது சமூகங்களுடைய ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் சொன்னீர்கள், அந்த நிலைப்பாட்டில், அதாவது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு காலகட்டம் வரும்பொழுது அதை எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து, இது நான் முந்தைய சொன்ன மாதிரி இது முஸ்லீம்களை மட்டும் பாதிக்கப் போவதில்லை, தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருகின்றது. இந்த இலக்கை வைத்து நாங்கள் ஒற்றுமைப்படலாம், எங்களுடைய நிலைமைகளை வெளிக்கொணரலாம். ஏனென்றால் ஒருவருக்கு அநியாயம் செய்யப்படுகின்ற போது மற்றவர் கைகட்டி பார்த்திருந்தது தான் எங்களுடைய சென்ற காலத்தின் அழிவுக்கு மிக காரணம். இப்பொழுதும் இனிமேலும் நாங்கள் அப்படி இருக்கப் போகின்றோமா? இப்பொழுது பாருங்கள், நாடு முழுக்க நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ பௌத்த சமயத்தை முன்னிலைப்படுத்தி எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகின்றன. இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த நீராவியடி பிள்ளையார் கோயிலில் நடந்தது. இப்போ இப்படியான சம்பவங்கள் கிழக்கு மாநிலத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும், கொழும்பிலும் அரசமரம் இருக்கும் இடங்களிலெல்லாம் அங்கு புத்தர் சிலை வைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைமை போய்கொண்டிருக்கின்றது. இப்படியான விடயத்திலே சிறுபான்மையர்கள் ஒற்றுமைப்படலாம். இதை இலக்கு வைத்து நாங்கள் ஒற்றுமைப்பட்டால் ஒழிய வேறு எங்களுக்கு எதுவித மோட்சமும் இல்லை. ஏனென்றால் சிங்கள பெரும்பான்மை பௌத்த பேரினவாதிகள் எங்களை எப்படியாவது வெட்டி பிரித்து அவர்களுடைய அரசியல் ஆதாயங்களை நிலைநிறுத்துவார்களே ஒழிய எங்களோடு ஒற்றுமையாக எதுவும் செய்ய மாட்டார்கள். இப்பொழுது நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், நாங்கள் எல்லோரும் நம்பியிருந்த அந்த கான்ஸ்டியூஷனல் ரிஃபார்ம் அது எங்கே போக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ இதில் பாதிக்கப்பட போகிற சிறுபான்மை மக்கள். எனவே நாங்கள் இந்த விடயத்தில் நிச்சயமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒற்றுமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இல்லை, இப்போ சரி, இப்போ இந்த விஷயங்கள் சரி, ஒன்று பேர் சொன்ன மாதிரி உங்களை உள்ளக ரீதியான அல்லது உங்களை சுய விமர்சனம் செய்து கொள்வது, ரெண்டாவது சக இதர சிறுபான்மையினங்களோடு உரையாடலை நிகழ்த்துவது, எல்லாருமா சேர்ந்து ஒரு ஒன்றுபட்ட சமூகமாக மாறுவதற்கு அல்லது பெரும்பான்மையினுடைய ஆதிக்கத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான உபாயங்களை தேடுவது. ஆனால் இந்த 3 விடயமுமே இலங்கைக்குள் சாத்தியமில்லை என்பதை தான் நீங்கள் சொல்கிறீர்கள். என்னால் அங்கே அரசியல் தலையீடுகள் இருக்கிறது. அப்படி என்றால் எப்படி சாத்தியமாகிறது? அரசியல் தலைவர்களுடனான உரையாடல்களை நிகழ்த்த வேண்டுமா? என்னென்ன
நான் முன்னர் சொன்ன மாதிரி இந்த அவேர்னஸ், இந்த மக்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் உருவாக்குறது மிகவும் முக்கியமானது. இப்போ இங்கு சொல்லப்பட்டவாறு, கடந்த வாரம் சொல்லப்பட்டவாறு 1990s முஸ்லீம் இளைஞர்கள் சிலர் ஆயுதங்களுடன் தெரிந்தார்கள். அது ஒரு அரசாங்கத்தின் பிரித்தாளும் தந்திரம், அதன் வெளிப்பாடு தான். தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் பிரித்து அவர்கள் மத்தியிலே பிளவை ஏற்படுத்தி அதற்கு பின்னர் ஏற்பட்ட அழிவுகள் நாங்கள் இன்றைக்கும் நினைவு கொள்ளக்கூடியது. இவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட ஆயுதங்கள். அதே வகையான ஒரு பிரித்தாளும் தந்திரத்தை அரசாங்கம் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை வைத்து சிங்கள மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையில் உருவாக்குறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அவேர்னஸ் கிராஸ் ரூட் லெவலில் மக்கள் மத்தியிலே ஏற்பட வேண்டும். இன்றைக்கு இந்த பழியை முழு முஸ்லிம் சமுதாயத்தின் மீது திணித்து முஸ்லீம்களை ஒரு பயங்கரவாத ஒரு இனமாக காட்டி உலகத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் காட்டி இன்றைக்கு சாதாரண இயல்பு வாழ்வு நிலையிலேயே தங்களால் நடத்தி செல்ல முடியாத அளவுக்கு முஸ்லீம்களை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி இவ்வாறான ஒரு நிலையினை ஏற்படுத்துகின்றதை நாங்கள் காண்கின்றோம். உதாரணமாக இந்த புர்கா, முகத்தை மூடுகின்ற அந்த உடை 99% ஆஃப் த முஸ்லீம்ஸ் அதை விரும்பவில்லை. அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் ஹிஜாப் என்பது அது சிம்பிள் ஆஃப் த ரிலிஜன். ஹிஜாப் என்பது அது முகத்தை மறைக்க வேண்டும் என்று சொல்லி பெரும்பாலான முஸ்லீம்கள் விரும்பவில்லை. ஆனால் எப்போது இருந்து விரும்பவில்லை? ஆரம்பத்திலிருந்து விரும்பவில்லை. ஆனால் ஹிஜாப் என்பது தலையை மறைப்பது என்பது ஒரு சிம்பிள் ஆஃப் முஸ்லீம் ஐடென்டிட்டி, சரிதானே? ஆனால் இந்த புர்காவையும் ஹிஜாபையும், இந்த புர்காவையும் நிகாபையும் அந்த தடை செய்ய வேண்டிய அவசியம் இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்துக்கு ஏன் ஏற்பட்டது? அதனால் ஏற்படுகின்ற அழிவுகளும் அசிங்கங்களும் எதிர்ப்புகளும் சூப்பர் மார்க்கெட்லையும் ஸ்கூல்லையும் ஹாஸ்பிட்டலையும் நடக்கின்ற விடயங்கள் அனைத்துக்கும் அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும். இதே 99% இஸ்லாமியர்கள் அல்லது முஸ்லீம் மக்கள் அந்த அந்த உடையை விரும்பாவிட்டாலும் கூட அதை இந்த சம்பவத்துக்கு பிறகு அரசாங்கம் தடை செய்கின்ற பொழுது தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்படியா? அடுத்த உதாரணம் பிரான்ஸ் நாட்டை எடுத்துக்கொண்டால் மில்லியன் கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் வாழ்கின்ற அந்த நாட்டிலே 1200 லேடிஸ் தான் முகத்தை மறைச்சி உடுப்பு போகிறாங்க. எத்தனை %? இது ஒரு டைனி மைனாரிட்டி. அது அந்த புர்கா தடை செய்ய வேண்டிய அந்த சட்டத்தை இந்த நேரத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதை மிகவும் தந்திரமற்ற முறையிலே அரசாங்கம் செய்துள்ளது. அதுலேயும் கூட கெசட் நோட்டிஃபிகேஷனில் கூட முகத்தை என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்திருக்கிறார். முகம் என்பது காதுகளையும் உள்ளடக்குகின்றது. அவ்வாறுன்னு சொன்னால் இன்டைரக்ட்லி தே ஆர் பேனிங் த ஹிஜாப் ஆல்சோ. ஏனென்றால் காதை மறைக்காமல் ஹிஜாபை போட இயலாது. அதுதான் அதில் ஃபைனல். அதை கவர்மெண்ட் பர்பஸ்ஃபுல்லி கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ். இன்றைக்கு எத்தனையோ முஸ்லீம் டீச்சர்ஸ், முஸ்லீம் நர்சஸ், முஸ்லீம் டாக்டர்ஸ், ஈவன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயில்லாத ஒரு நிலை இன்று உருவாகின்றது. இந்த பிரித்தாளும் தந்திரத்தை இன்று மட்டுமல்ல கடந்த தசாப்தங்களாக இந்த அரசாங்கங்கள் செய்து வருகின்றன. முதல் சிங்கள மக்களை, தமிழ் மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரித்தார்கள். இன்றைக்கு சிங்கள மக்களையும் முஸ்லீம் மக்களையும் பிரித்து ஆள நினைக்கின்றார். இதை தெளிவாக முஸ்லீம்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் கிராஸ் ரூட் லெவலில் நாங்கள் அவேர்னஸ் ஒன்றை உருவாக்க வேண்டிய ஒரு அடிப்படை கடமை எங்களுக்கு இருக்கின்றது, ஐபிசிக்கு கூட இருக்கின்றது. இதை மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான். ஆனால் இப்போ இது பற்றி இந்த புர்காவை பற்றிய வந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள், அந்த விடயங்களை பற்றி பார்க்கின்ற பொழுது இப்போ அது ஆரம்ப காலங்களில் இலங்கை பெண்களிடம் அந்த ஒரு அது புழக்கத்தில் இருந்திருக்கவில்லை. அது பிற்பட்ட காலங்களில் அது வந்திருக்கின்றது. அப்போ இப்போ அதுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மௌனமாக இருந்த ஒரு காரணம் தான் அதுக்கு இருக்கா? நீங்களே அது மார்க்கர் சார்ந்த ஒரு விஷயம் இல்லையாட்டில் அதை அங்கீகரிக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? அது கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ 1977 ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ஓப்பன் தி எக்கானமி.
சரியா? நிறைய பேர் மிடில் ஈஸ்ட்டுக்கு போனாங்க, வந்தாங்க. அங்கே ஈவன் சிங்களீஸ், தமிழ்ஸ், முஸ்லீம் உடுப்பு உடுக்குறாங்க. இத்தனை பேர் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். இப்போ ஐ நோ மெனி சிங்களீஸ் வந்து இந்த அரப்ஸோட பொருட்களை விற்கிற கடைகள் இருக்குது, அதுக்கு தேடி போகிறாங்க. இது வந்து கல்ச்சரல் உணவு கூட பார்ட் ஆஃப் த கல்ச்சர். அப்படியாக மாறி போகிறாங்க. சரிதானே? இப்போ இன்றைக்கி சிங்களீஸ் உடுக்கிற உடை கூட கவுன் வந்து போர்ச்சுகீஸ், அது சிங்களீஸ் உடுப்பல்ல. நாங்கள் போகிற அன்னைக்கு ஹிஜாப் போட்ட சில டீச்சர்ஸை ஒப்போஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு நிற்கிறாங்க. ட்ரௌசர் அண்ட் ஷர்ட்டு தான் போட்டிருக்கிறாங்க. அவங்களோட கல்ச்சரல் ட்ரெஸ்ஸை உடுக்கலை. அதெல்லாம் வந்து இம்போர்ட்டட். அந்த கல்ச்சரல் டிரான்ஸ்ஃபார்மேஷனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதை வேண்டுமென்று செய்யலை. அவங்க ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டு வருகின்ற சில விஷயங்களை அண்மையில் இந்த தொலைத்தொடர்பு வளர்ச்சியின் மூலம், பரிணாமம் மூலம் பல விடயங்கள் எங்களுக்கு தெளிவு பெற்றது. சகோதரர் சொன்ன மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போன பிறகு சில விடயங்கள் அங்கிருந்து கற்று இதுதான் சரியான இஸ்லாமிய முறை என்று அறிந்து வந்து இதனை ஆடைகளை அணிந்து அந்த கலாச்சாரங்களை பின்பற்றியவர்கள் அதிகம். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். குர்ஆனை சென்ற வாரம் சொன்ன மாதிரி குர்ஆனை விளக்கத்திலே சில விளக்கங்கள் இல்லாத போன போதுதான் ஜஹரான் போன்றவர்கள் உருவாக்கப்பட்டு சில கருத்துக்களை சொல்ல அவர்கள் வெளிவந்தார்கள். இந்த இடத்திலே முஸ்லிம் சமுதாயம் யாருமே அதை நிராகரிக்க முடியாது. இவர்களை பற்றி பல வருடங்களுக்கு முன்னே அரசாங்கத்திற்கும் அந்த ஜமியத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய நேரத்துக்கும் பல முறை ஆர்ப்பாட்டங்கள் மூலம் அறிமுகப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் செய்யக்கூடிய தீவிரவாத பிரச்சாரங்கள், பயங்கரவாத தூண்டும் செயற்பாடுகள் முஸ்லிம் மக்களால் அறியப்பட்டு காத்திரமான முறையிலே சொல்லப்பட்டு விட்டது. முஸ்லீம்கள் இதனை எங்குமே இல்லாத அளவு செய்து விட்டார்கள். யூகேயில், இங்கிலாந்தில் கூட இந்த அரசாங்கம் என்ன சொல்கிறது? முஸ்லீம் சமூகம் விழிப்புணர்பட்டு இந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களை அவருடைய இன்டெலிஜென்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முஸ்லீம்கள் இந்த யூகேயிலே இப்படி செய்ய தவறிவிட்டார்கள், அதனால்தான் ஜூலை 7 அந்த பிரச்சனைகள் நடந்தது என்பதை சொல்லுகிறார்கள். ஆனால் இலங்கையிலே யாருமே சொல்லாமல் இதை செய்து விட்டார்கள். இது ஒரு முக்கியமான கருத்து. எல்லா இடத்திலும் சொல்லாமல் செய்யவில்லை. ஆனால் முஸ்லீம்கள் பண்பாட்டு காலம் 1200 வருடங்கள் மிகவும் அந்யோன்யமாக சந்தோஷமாக உணர்வுகளை அறிந்தவர்களாக வாழ்ந்தவர்கள். இவர்கள் இவற்றை காட்டிக் கொடுத்தார்கள். இல்லை, இப்போ பெர்சன்டேஜில் பார்க்கல புறநடையாக 1-2 பேர் அந்த சொன்ன விஷயத்தை ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அந்த விஷயத்தை காட்டி கொடுத்தார்கள், சொன்னார்கள் என்ற ஒரு முடிவுக்கு வர்றதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்குமா? அப்படி பார்க்கலாமா? அது இப்போ நீங்கள் சொன்ன பெர்சன்டேஜ் அந்த தகவல்கள் ஆக ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த தீவிரவாதத்தை தெரிஞ்ச வேண்டியில்லை, பல இடங்களில் தெரியும். ஆனால் சொன்ன தகவல் கொடுத்த ஆக்களோட விதாசாரம் குறைவு. அப்போ அந்த வகையிலான ஒரு இல்லை, நான் ஏன் சொல்கிறேன்னால் மக்கள் அந்த வகையில் தான் ஒரு விதமான ஒரு சந்தேக பார்வையை இஸ்லாமியர்கள் மேலே திருப்புறாங்க என்ன சொல்லப்பட இல்லை. இந்த இடத்திலே இலங்கையின் அரசியல், நீதித்துறை, கலாச்சாரங்கள் இவற்றை நாங்கள் அறிந்தவராக கதைக்க வேண்டும். முஸ்லீம் அந்த ஊர் மக்கள் ஜஹரானை, அவர்களுடைய குழுக்களை கண்டவுடன், இவர்கள் செய்கிற செயற்பாடுகளை கண்டவுடன் ஆர்ப்பாட்டம் என்றதையே ஒன்று செஞ்சிட்டாங்க. இதற்கு மேல் என்ன செய்யலாம்? ஆர்ப்பாட்டம் கூடி இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்களை கைது செய்யுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, ஜம்யத்துல் உலமா, இலங்கையின் கற்ற மௌலைமார்கள், உலமாக்கள் அமைந்த ஒரு சபை, அந்த அதிகாரமே போய் சொல்லிவிட்டது. இதை எங்களுடைய தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்கள், ACGO தலைவர், ஜனாதிபதி முன்னாலேயே, கார்டினல் முன்னாலேயே சொல்லிவிட்டார்கள். முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டிய கருத்தை செய்துவிட்டது. ஆனால் அங்கு அதற்குரிய பிரதிபலிப்பு என்ன செய்யணும், என்ன எக்ஷன் எடுக்கணும் என்றதை மறுத்தபடியால், செய்யாதபடியால் இன்று எங்கள் சமுதாயம் மிகவும் ஒரு விசித்திரமான நிலையிலே மக்கள் மத்தியிலே இதுகளை விளங்கப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்.
விளங்கி விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அன்று நடந்த விஷயத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றதை ஆரம்பத்திலிருந்து எல்லோரும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஏன் இதை நாங்கள் செய்திருக்கலாமே, இதனை நாங்கள் தவிர்த்திருக்கலாமே, முஸ்லிம் சமுதாயம் இதை சொன்னதே என்பதை இப்பொழுது திருப்படுத்தி வாளும் கத்தியும் குத்தும் என்ற ஒரு வேறு திசையிலே முஸ்லிம்களை ஒரு வெண்போக்குள்ளவர்களாக காட்டிக்கொள்ள முடிகிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்கின்றோம். இதனை மீடியாக்களும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் ஐபிசி தமிழுக்கு இந்த நேரத்திலே ஒரு மிகவும் நன்றிகரனாக இருக்கின்றோம். ஏனென்றால் இதை விளங்கப்படுத்துவதற்கு எங்களை இப்படி ஒரு அமைப்பை எங்களுடைய நோக்கம் அதான். என்ன சொன்னால் இப்போ ஒரு குரலற்றவர்களாக இருக்க முடியாது. இப்போ ஒரு உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை சில வேளைகளிலே மிக மிக கண்ணியமாக கேட்பதற்கும் அல்லது சொல்வதற்குமான ஒரு பொதுத்தளம் ஊடகம் என்ற வகையிலே அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தேவையும் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னது சரி. இப்போ ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் செய்கின்ற அளவுக்கு அந்த புரட்சிகரமான சிந்தனை அல்லது இனம் என்ற வகையில் இல்லாமல் அது ஒரு மானிடத்துக்கு விரோதமான ஒரு செயல் அங்கே நடக்குதுன்றதால அந்த மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிலைமை ஒரு பாராட்டப்படக்கூடிய விடயம்தான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இலங்கையினுடைய பிறப்பிலே அபிப்பிராயங்கள் உருவாவதை விட உருவாக்கப்படுகிறது. அது பல துறைகளிலே. அப்படித்தான் இந்த இஸ்லாமியர்கள் மீதான இந்த விடயமும் பல கோணங்களிலே அபிப்பிராயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுவோம். இல்லை, இவர் சொன்னதுக்கு மேலாக இந்த முஸ்லீம் சமுதாயம் மிகவும் பொறுப்புள்ள வகையில் மற்ற சமுதாயங்களோடு ஒப்பிடும்போது, உதாரணமாக கண்டியில் கலவரம் நடந்த போது எந்த சிங்கள நபரும் அவர்களை காட்டி கொடுக்கவில்லை, அவர்களுக்கு பிடிச்சு கொடுக்கவில்லை. ஆனால் இங்கே மிகவும் பொறுப்புள்ள வகையில் அட்டோர்னி ஜெனரலுக்கு கடிதம் எழுதினார்கள். அட்டோர்னி ஜெனரலுக்கு இந்த ஜஹரானை பற்றியும் நியாஸை பற்றியும் அட்டோர்னி ஜெனரலுக்கு கடிதம் ஜனாதிபதி கடிதம் எழுதினார்கள். பிறகு அந்த அந்த ரிலவன்ட் மினிஸ்டருக்கு எழுதினார்கள். பிறகு இந்த லோக்கல் பார்லிமெண்டரியன் அந்த எம்பிஸ் மாதிரி எழுதினார்கள். இவர் சொன்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் காத்தாங்குடியிலேயே நடத்தினார்கள். அடுத்தது தஹ்வி ஜமாத் இதிலேருந்து பிரிஞ்சது தான் இந்த நேஷனல் தஹ்வி ஜமாத். இந்த அவரை பேர் ஜஹரான்டே. அந்த தஹ்வி ஜமாத்தையே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு பல முறை இவனை பற்றி, வெண்ட பயங்கரவாத எண்ணங்களை பற்றி. கவர்மெண்ட் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்தை நாங்கள் பழி சொல்வதை முஸ்லிம்கள் இலங்கையில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதைத்தான் இன்றைக்கு சிங்கள அரசியல்வாதிகளும் இலங்கையில் உள்ள மீடியாக்களும் செய்கின்றன. அதை நாங்கள் செய்யக்கூடாது. நிச்சயமாக அதை நாங்கள் செய்கிற மிக துரோகம், இலங்கைக்கு நாங்கள் செய்கிற மிக துரோகம் முழு முஸ்லிம் சமுதாயத்தின் மீதும் இந்த பாரிய அநியாயத்தை சுமையாக்குவது. அது பெரிய பாரிய பிழை. அதை நாங்கள் தெளிவாக அந்த சுய விமர்சனம் என்பது வேறு வரைவிலக்கம் இருக்கின்றது. அதுக்கு வேறு வரைவிலக்கம் இருக்கின்ற வேறு கருத்து இருக்கின்றது. ஆனால் இங்கே உண்மையை நாங்கள் சொல்ல வேண்டும். அது மக்களுக்கு தெரிய வேண்டும். இன்றைக்கு விசாக் சம்பந்தமாக சில இனவாதிகள் சில இரகசிய நடவடிக்கைகளை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். விசாக்கில் சில விஷயங்களை சில அநியாயங்களை செய்துவிட்டு முஸ்லீம்கள் மீது போடுவதற்கு சில முயற்சிகளும் எடுபட்டிருக்கின்றன. ஆனால் இறைவனின் உதவியால் அது பாதுகாப்பு படையினால் தவிர்க்கப்பட இருக்கின்றது. சில விஷயங்கள் அதெல்லாம் நாங்கள் இங்கே கதைக்க முடியாத விஷயங்கள். சரிதானே? இப்படி முஸ்லீம்கள் மீது முஸ்லீம்களை ஒரு சிங்களவர்களுக்கும் மற்ற இனங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு எதிரியாக காட்டி அதனால் குளிர்காய அல்லது அரசியல் ரீதியாக நன்மை லாபமடைய முயற்சிக்கின்றதை நாங்கள் மக்களுக்கு தெளிவான முறையிலே மிக தெளிவான முறையிலே நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய கடமை. அபிப்பிராயங்கள் உருவாவதில்லை, உருவாக்கப்படுகின்றது. இது எல்லா இடங்களிலும் இந்த விடயம் இருந்தாலும் கூட இலங்கை அரசியலிலே மிக மோசமாக இந்த அபிப்பிராயங்கள் மக்கள் மத்தியில் உருவாக்கப்படுகின்ற செயற்பாடு இருக்கிறது. அதுக்கு அரசியல்வாதிகள் மாத்திரம் காரணமில்லை, இதர பல இணைய சமூக வரைமுறைகளும் அதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றன என்று இந்த இஸ்லாமியர்களினுடைய பாதிப்பு அல்லது சிறுபான்மையினம் என்ற வகையிலே
இலங்கையிலே நடைபெற்று முடிந்த இந்த குண்டு தாக்குதலுக்கு பின்னதான செயற்பாடுகள் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக எங்களுடைய சிறிய இன குடும்பங்கள் மத்தியிலே ஒரு விதமான பயத்தினை பதட்டத்தினை ஏற்படுத்தியிருக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறிய இடைவெளி என்பது இடைவெளிக்கு பின்பு மீண்டும் பெறுகின்ற பொழுது இன்னும் கனதியான பல விடயங்களை பேசலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் ஒரு சிறிய இடைவெளி. களம் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் இடைவெளிக்கு பின்பு சந்திக்கின்றோம். இனி வாட் நெக்ஸ்ட் என்பதை போல நாங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற அபிப்பிராயங்களும் அந்த சொல்யூஷனும் மிக முக்கியமானது. இப்போ உடனடியாக இதில் இருக்கக்கூடிய 6 பேரும் 7 பேரும் அல்லது புலம்பெயர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இலங்கைக்கான ஒரு தீர்வினை காண்பது என்பது முடியாத ஒரு காரியம். ஆனால் தீர்வினை நோக்கி அல்லது ஒரு சுபிட்சமான விடயத்தினை நோக்கி நகர்த்துவதற்குரிய உபாயங்களை நிச்சயமாக வைக்க வேண்டிய பொறுப்பு இஸ்லாமிய சமூகத்துக்கு மாத்திரமல்ல தமிழ் சமூகத்துக்கும் இருக்கிறது என்பது இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. தனியே ஒருவர் மீது வரலாறுகள் தோறும் வாழ்வுகள் தோறும் கற்களை எறிந்து கொண்டிருப்பது அல்ல இலங்கையினுடைய சுபிட்சத்துக்கு தேவையானது. கற்களை அகர்த்தி முட்களை நகர வேண்டிய ஒரு பாதை மிக முக்கியமானது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நடந்து முடிஞ்சுது, ரைட், இந்த விஷயம் நடந்தது. ஒரு பெரிய அச்சுறுத்தல், பெரிய சவாலோடு எல்லாரும் இருக்கிறோம். தமிழ் மக்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது, சிங்கள சமூகமும் கூட சில வேளைகளிலே அந்த ஒரு சிக்கலோடு இருக்கிறது. பிரித்தாளும் தந்திரம் இதுக்கு பின்னால் அவர் சொன்னதைப் போல நிறைய வேலை செய்திருக்கின்றது. இந்த ஆளும் தந்திரங்களை தாண்டி நாங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது சமூக ஊடகத்துறையில் மிக ஆழமான ஈடுபாடு உள்ள அந்த அனுபவத்தோடு நான் பேசுவதாக இருந்தால், முதலாவது வெற்றி எங்களுக்கு என்ன என்றால், இந்த சந்தர்ப்பத்திலே எமது சமூகம் சார்பாக கிடைத்த முதலாவது வெற்றி என்றால், அந்த ஒட்டுமொத்த சமூகமும், எனவே நமது அன்பர் குறிப்பிட்டது போன்று ஒட்டுமொத்த சமூகமும் யாருடைய வழிகாட்டலும் இன்றி அவர்களாக முன்வந்து ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டார்கள். அதுதான் இந்த பயங்கரவாதத்தை முற்றாக நிராகரித்தமை. அதற்கு உகந்ததாக பயங்கரவாதிகள் ஒளிந்திருந்த இடங்கள் பற்றிய தகவல்களையும் கொடுத்து பாதுகாப்பு படையினரோடு ஒத்துழைத்தமை. இது யாருடைய வழிகாட்டலிலும் நடக்கவில்லை. எல்லோரும் தாமாக உணர்ந்து செய்தார்கள். இது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு மிக முக்கியமான வரலாற்று திருப்பு முனை. ஏன் நான் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், இந்த கருத்து வித்தியாசம், அபிப்பிராய பேதங்களினால் பல கூறுகளாக பிரிந்திருந்த இந்த முஸ்லிம் சமூகம், என்னதான் இந்த கருத்து அபிப்பிராய வேறுபாடுகள் நம்மிடம் இருந்தாலும் கூட தீவிரவாதத்திற்கும் எமக்கும் தொடர்பில்லை என்பதை வலியுறுத்தி மிகவும் ஆணித்தரமான ஒரு செயற்பாட்டு ரீதியான உதாரணத்தை முன்வைத்திருக்கின்றது. இந்த இடத்திலிருந்து தற்போதைய உணர்வு எவ்வாறு இருக்கின்றது என்றால், நான் ஏலவே கூறியது போன்று 2004 ஆரம்பித்து கடந்த 7 வருடங்களாக நாம் சந்தித்து வந்த பிரச்சனைகள், குறிப்பாக இளைய சமுதாயத்திடம் நீங்கள் பார்க்கலாம். இந்த அரங்கில் கூட நாங்கள் ஆக குறைந்தது 2 தலைமுறைகளை கொண்டவர்கள் இருக்கின்றோம். ஆனால் எல்லோரிடமும் ஒரு வகையான உடன்பாடு இருக்கின்றது, கருத்து ஒருமித்த ஒரு நிலைப்பாடு இங்கே இருக்கின்றது. இதே போன்று இலங்கையிலே நாம் அச்சமுறக்கூடிய அந்த இளைஞர் சமுதாயத்திலும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தற்சமயம் மாறி வருகின்றது. இதன் காரணமாக அவர்கள் மீண்டும் தமது பார்வையை ஒரே மார்க்க தலைமையின் கீழ், அவர்களுடைய வழிகாட்டலின் கீழ் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உணர்வு தானாக எழுந்திருக்கின்றது. இது எங்களுடைய வெற்றி. இதற்கு தடையாக இருக்கக்கூடியது அரசியல். இந்த அரசியலை எவ்வாறு நாம் வெற்றி கொள்ளப் போகின்றோம் என்பது அந்தந்த பிராந்திய மக்களுடைய கையில் இருக்கின்றது. ஏனெனில் இலங்கையிலே பிராந்திய அரசியல் என்பது அந்த பிராந்திய நலன்களை கொண்டதாகவும் அந்த தனிநபரனுடைய நலன்களை கொண்டதாகவும், மிகவும் இலகுவாக கூறுவதென்றால் வேலை வாய்ப்பு, அரச வேலை வாய்ப்புகள் அல்லது அந்த அமைச்சர் ஊடாக செய்யக்கூடிய வேலைகள். நாம் அண்மையிலே பார்த்தோம், இந்த தாக்குதல்தாரிகளில் ஒருவர் மிகவும் நல்ல தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார். மிக குறைவானவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு செப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார். அதிலே இலங்கையில் இருக்கக்கூடிய 300 நிறுவனங்களிலே இவரது நிறுவனம்தான் ஆக்டிவ், மிகவும் இயல்பாக அந்த தொழிலை செய்து வந்திருக்கின்றது. அதனூடாக இராணுவ முகாம்களில் இருந்து கூட எம்டி கேட்ரேஜஸ் என்று சொல்லக்கூடிய வெற்று விடயங்கள், செப்பு இரும்பு விடயங்களே அவர் அதிகமாக, ஏனைய நிறுவனங்கள் 5 டொன் அல்லது 3 டொன் எடுத்து வந்த நேரங்களிலே இவர் 500 டொன்களுக்கு மேலேயாக எடுத்து வர்த்தகம் செய்திருக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் வரும் பொழுது இந்த பார்வை எங்கே தற்போது சிங்கள சமூகத்தில் இருக்கின்றது என்றால், அந்த கைத்தொழில் அமைச்சுக்கு பொறுப்பானவர் உதவி செய்திருப்பாரோ? இந்த கேள்விக்கு அவருக்கு தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ நான் எவ்வாறு பார்க்கின்றேன் என்று சொன்னால், அதற்கு காரணம் என்னவென்றால் எங்கள் சமூகம் அப்படி தான் பழக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் ஒட்டுமொத்த சமூகம்
அவருடைய செயலுக்கு அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அடையாளங்களை வச்சு கொண்டு வைக்கிறது. ஏனெனில் நாம் இப்பொழுது யாழ்ப்பாணத்திலாகட்டும் மேல்குடியேற்றத்தை எடுத்தோம் என்றால் இன்றைய மேல்குடியேற்றத்தின் தடைக்கல்களை தாண்ட ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் உதவி தேவைப்படுகின்றது. ஏற்கனவே இங்கே சகோதரர் ஃபாரூக் தெரிவித்திருந்தார் அதை பற்றியும். எனவே இந்த அரசியல் தலையீடு இல்லாது தற்போது வந்திருக்கும் அல்லது எழுந்திருக்கும் இந்த நிலைப்பாட்டை முன்கொண்டு செல்வது எப்படி? இதுதான் நமது சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். கிழக்கிழங்கையிலே குறிப்பாக காத்தாங்குடியிலே இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சூழ்நிலையிலே கடந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இருக்கின்றது. அந்த தேர்தலிலே தம்மால் இழக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான வாக்குகளை கூட அடுத்த தேர்தலில் இழக்கக்கூடாது என்றுதான் இந்த அரசியல்வாதிகள் துடிக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த சமூகத்தில் என்ன கூறு இருந்தாலும் அந்த கூரை ஆதரித்து, அதாவது பிரிவை, என்ன பிரிவினை இருந்தாலும் அபிப்பிராய பேதம் தானே எல்லோருக்கும் இருக்கின்றது, அதனை ஆதரித்து அவர்களையும் இவர்களையும் ஒற்றுமைப்படுத்துவதை விட எல்லோருடைய வாக்குகளையும் பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து முஸ்லீம் சமூகம் விடுபடுவதற்கு ஒரே வழி பிராந்திய மக்கள் தமக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்றுக்கொள்வது. முதலில் நாம் ஒரு சமூகமாக, சிறுபான்மை சமூகமாக வாழ்கிறோம் என்பது மாத்திரமல்ல, ஏனைய சமூகங்களோடு நாம் சகவாழ்வுடன் வாழ வேண்டிய, ஒன்றி வாழ வேண்டிய, உதாரணமாக நம்ம கிழக்கிழங்கையை மீண்டும் எடுத்துக்கொண்டால் கூட தெற்கிலே மத்திய மாகாணத்திலே சிங்கள ஊர்களோடு எவ்வாறு முஸ்லீம் கிராமங்கள் சேர்ந்து வாழ்கின்றனோ அதே போன்று அக்கரைப்பற்றிலிருந்து காத்தாங்குடி வரைக்கும் அல்லது மட்டக்களப்பு வரைக்கும் செல்லக்கூடிய வழியிலே நாம் பார்த்து கொண்டு செல்லலாம். ஒரு முஸ்லீம் ஊர் இருக்கும், ஒரு தமிழ் ஊர் இருக்கும். அதனை தாண்டி அடுத்தது ஒரு முஸ்லீம் ஊர் வரப்போகின்றது, அதுக்கு அடுத்ததாக ஒரு தமிழ் ஊர், இப்படி கலந்து தான் வாழ்கின்றார்கள். இவ்வாறான ஏனைய சமூகங்களுடன் ஒன்றி வாழக்கூடிய நாம், நமது சமூகம் நமது மார்க்கத்தின் அடிப்படையிலே முன்னெடுக்கக்கூடிய விடயங்கள் ஏனையவர்களோடு ஒற்றுமையாக வாழ்வது மாத்திரமல்ல முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இதைத்தான் நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். நீங்கள் முன்மாதிரி சமூகமாக இருங்கள் என்று. அந்த நிலைப்பாட்டுக்கு மாறுவதற்கான பொறுப்பை அந்தந்த பிராந்திய மக்கள் தமது கைகளில் எடுக்க வேண்டும். அந்தந்த பிராந்திய மக்களை வழிநடாத்தக்கூடிய சிவில் சமூகமும் அவர்களை வழிநடாத்தக்கூடிய பள்ளிவாசல் சமூகங்களும் இதனை உணர்ந்து இதற்கான செயற்திட்டங்களை குறிப்பாக இளைஞர் மத்தியிலே உருவாக்கி அதனை செயற்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளுக்கு புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய நாங்கள் முழு ஒத்துழைப்பை வழங்குவோம். ஏற்கனவே அது நடந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் வேகமாக நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மையில் தனிப்பட்ட ரீதியிலே எனது ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாமே. சாஹிப், நீங்கள் என்ன மாதிரியான இப்போ என்றால் நீங்களுடைய பார்வை முழுக்க முழுக்க அரசியலோடு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பெருமளவில் தொடர்பில் அரசியல் அவதானியாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் அரசியல் செயற்பாளராக நீங்கள் இல்லை. ஆனால் சமூகம் சார்ந்த நிறைய பணிகளோடு நீங்கள் வேலை செய்கிறீங்க. இப்போ இதனுடைய இந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு அல்லது மக்களை எடியூகேட் பண்ணுறதுல தனியாக அரசியல் செயற்பாடு மாத்திரமில்லை, அதற்கு அப்பாலே சமூகம் சார்ந்த மனநிலை மாற்றங்கள் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அப்போ உங்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும் நினைக்கிறேன். எப்படி நீங்கள் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இந்த சமூகத்தை தனியாக முஸ்லீம் சமூகத்தை மாத்திரம் நான் கேட்க இல்லை, இது இருக்கக்கூடிய தமிழ் சமூகமும் இந்த புலம்பெயர்ந்த சமூகத்திலே நாடுகளிலே மிகப்பெரிய ஒரு ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? என்னுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக முஸ்லீம் அல்லாத சமூகத்துடன் தான் நான் வேலை செய்து வருகிறேன். முதல் படியாக வெளிநாட்டிலே இருந்து செய்ய இயலுமான எங்களுடைய வேலை என்னவென்றால், இயலுமான வர பெரிய அளவில் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த ஒரு மெசேஜை ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நாங்கள் எல்லாம் மிகவும் உறுதியாக இருக்கிறோம். இந்த அரசியல் ஆட்டத்திலே நாங்கள் ஆடவில்லை, எங்களுடைய உறவு என்பதை பலமாக கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் ஒரு ஒரு ஒன்று கூடல் ஒன்று சேர்ச்சால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்துச்சு. அப்போ அதால் எங்களையும் அழைச்சிருந்தாங்க. மில்டன் கீன்ஸ் நான் வசிக்கக்கூடிய பிரதேசத்தில் இந்த நிறைய பேர் வந்திருந்தாங்க. முஸ்லீம்கள், இந்து மக்கள், கிறிஸ்டியன்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ அதில் அந்த சம்பவம் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு மிகவும் அழகான முறையில் எல்லாருடைய நீண்டகால உறவு, நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், இதை பற்றி தான் அதில் எம்ஃபசைஸ் பண்ணினாங்க எல்லாரும். அப்போ வேறு ஏதாவது சக்திகளால் நாங்கள் பலவீனப்படக்கூடாது என்பதை தான் எல்லா மார்க்க அறிஞர்களும் அதில் பேசினாங்க. அப்போ அதில் அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு பிறகு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க சிங்கள சகோதரர்கள் வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இன்னமும் இப்படியான ஒன்று கூடல்களை கூட செய்கிறது நல்ல. நாங்களும் ஹெமல் ஹாம்ஸ்டடில் நாங்கள் இருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய சிங்கள மக்களிடத்தில் இடையே நாங்கள் இதை பேசி
இன்னும் ஏழுமானவரை தமிழ், முஸ்லீம், கிறிஸ்டியன் சகோதரர்களை அழைத்து நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை ஸ்ரீலங்காவுக்கு அந்த மெசேஜை கொடுக்க வேண்டும் என்ற சொன்னாங்க. அது மிகவும் இப்படியான ஒரு நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஆக தேவையான ஒரு விஷயமாக இருக்குது. இது பொதுவாக டயஸ்பராவில் இருந்து நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த ஒன்றுபடுவோம் என்று சில நேரத்தில் அதிகமான ஃபேமிலிகளில் இருக்கிற பிரச்சனை வந்துட்டு பிள்ளைகள் விடுபடுறது. அப்போ அதுக்கு அந்த குடும்ப தலைவர்கள் இந்த தீமுக்குள்ளே பிள்ளைகளை எப்படி சேர்த்துக்கொள்ளணுன்றதை அவங்க அதை கண்டுகொள்ளணும். பெற்றார்களில் பொறுப்பது. ஒரு தலைமைத்துவம், இஸ்லாமிய ஆத்மீக ரீதியான தலைமைத்துவம் ஒன்று இருக்க வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்திர சரித்திரத்தை ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எடுத்திருந்தால் நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த விதமான கிளஷிங்களோ பிரச்சனைகளோ மாற்று சமுதாயத்தோட சகோதர சமூகங்களோட ஏற்படாமத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அது டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட் மெத்தட், ஏற்கனவே வாழ்ந்து நிரூபிக்கப்பட்டுட்டு. அதனால் அந்த நிலைமை வருமாக இருந்தால் அதில் ஒரு 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 முக்கியமான நீங்கள் ஒரு மார்க்க தலைமை இருக்கணும் என்றால் அப்போ பல மார்க்க தலைமைகள் இருக்கக்கூடிய சூழல் இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்படியே பல கருத்து வேற்றுமைகள் வந்ததால் இப்போ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணினாங்க. அதாவது தலைமைத்துவம் ஒன்றாக பேரளவில் இருந்தாலும் பல குழுக்கள் அதனை ஆதரிக்காமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அல் குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு அல் ஹதீஸ் நபி அவர்களுடைய வாக்குமூலத்தை வேறு மாதிரி நாங்கள் விளங்குகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்தார்கள். இதனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்படி இல்லாமல் இந்த ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே, அதாவது உலமா ஜம்இய்யத்துல் உலமான்றதைத்தான் சொன்னார்கள். ஜம்இய்யத்துல் உலமா என்பது இருப்பதை விட மிகவும் சக்தி வாய்ந்த, எல்லோரையும் அக்கமடேட் பண்ணக்கூடிய, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமைத்துவம் இருந்து அதை ஆர்டரை, ஆத்மீக ரீதியான வழிகாட்டலை கொடுத்தால் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமை வரணும். அது ஒரு விஷயம். டெக்ஸ்ட் புக்குகளில் இது ரூட்டில் இருந்து வரணும் என்பதால் எங்களுடைய காலங்களில் நான் ஆதம்பாவா கந்தப்பரண்ட கதை சொன்னதுக்கான காரணமே தான். அப்படியான ஐடியா திரும்ப மற்ற சமூகத்துடன் சேர்ந்து வாழ்வது தான் செழிப்பான வாழ்க்கை என்ற ஐடியா திரும்ப கொடுக்கப்படணும். அதுக்காக டெக்ஸ்ட் புக் லெவலில் இருந்து அந்த ரெவல்யூஷன், அந்த மாற்றம், அந்த சிந்தனை சிறுவர்கள் மத்தியில் உருவானும் என்ற நிறைய இந்த கேப்பும் இந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கு காரணம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேற்பட்டவர்களுடைய சிந்தனை வேறு, யங்க ஜெனரேஷனுடைய சிந்தனை வேறாக இருக்கிறது. யங்க ஜெனரேஷனைத்தான் இந்த வரக்கூடிய இந்த தீவிரமான போக்கையுடைய அல்லது கடும் போக்கையுடைய சமயவாதிகள் லேசாக திருப்பி இருக்கிறார்கள். அவங்க பயங்கரவாதத்துக்கு ஆதரவாளர்கள் அல்ல, ஆனால் தீவிரமாக இஸ்லாத்தை அப்ளை பண்ணுவோம் என்ற சிந்தனையோடு சம்மந்தப்பட்டவங்க. அப்போ அவங்கள அதில் கேட்டகரியாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்றில் சிம்பத்தைஸ் பண்ணினவங்க, உதவி செஞ்சவங்க, அதில் முழு மூச்சாக நின்று வேலை செஞ்சவங்க. இப்போ இந்த சிம்பத்தைசர் ஹெல்பர்ஸ்கள் வந்துட்டு கட்டாயம் அவங்களோட இந்த கடும் போக்காளரோட சேர்வாங்க என்பது அல்ல. இப்படியான ஒரு நேரத்தில் தெரிஞ்சுட்டு மிக கடுமையான ஒரு பிரச்சனை இந்த கடும்போக்கால் வந்திருக்கின்றது தெரிஞ்சதால் சமுதாயம் மொத்தமாக, முஸ்லீம் சமுதாயம் எல்லாரும் ரிவர்ஸில் வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு ரிவர்ஸில் வந்துட்டாங்கன்னா, ஒரு 30 years பேக் ஸ்ரீலங்காவோட முஸ்லீம்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்கிறதான் ரைட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு அப்படியான தலைமைத்துவத்தில் இருக்கவங்க ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள உலமா ஜம்இய்யத்துல் உலமாவை கொண்டாடுறது லேஸ். அடுத்தது சமய ரீதியாக ப்ரீச்சஸோ அல்லது வேறு ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்களுக்கு வர லெக்சரர்ஸோ ஒரு வெட் பண்ணப்பட்டு தான் வரணும் நாட்டுக்குள்ளே. அது ஆக முக்கியம். அப்படியான ஒரு பொடி இல்லை. யாராலும் வரலாம், என்ன ஐடியாலஜியாலும் படிப்பிக்கலாம். அதனால் வந்த பிரச்சனையும் இதுக்கு காரணம். இப்போ அரபு கலாசாலைகள்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய கலாசாலைகள் இருக்குது நிறைய ஸ்ரீலங்காவில். இந்த கலாசாலைகளுடைய சிலபஸ் ஒருங்கிணைக்கப்பட்டதாக ஒரு பொடிக்கு கீழே வருமாக இருந்தால், அல் ஆலிம் பார்ட் 1 பார்ட் 2 அண்டு கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்தினாலும் அவங்களோட காலேஜில் நடக்கிற சிலபஸ் சம்மந்தமாக இவங்களுக்கு எதுவும் தெரியாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த அல்லாலிம் அல்லது இந்த மௌலவி என்று சொல்லி கொடுக்கப்படுற அரபு கலாசாலைகளில் கொடுக்கப்படுற சர்டிஃபிகேட் ஸ்டாண்டர்ட் கூட இன்னும் அதை சரியான முறையில் வலுப்படுத்த, அது சரியான ஸ்டாண்டர்ட் தெரியாத நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் அரசாங்கம் இஸ்லாமிய கல்வி சம்பந்தமான விளக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க.
இதால் பல பிரச்சனைகள், வெளிநாடுகளுக்கு படிக்க போனவர்களுக்கு பல வகையான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது வேறு விஷயம். எனவே இந்த சிலபஸ் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு பொடிக்கு கீழே வருமாக இருந்தால் என்ன வகையான சிந்தனை எப்படி கற்பிக்கப்படுகிறது என்று தெரிய வரும். அது ஒரு முக்கியம். மூணாவது ஒரு சொல்யூஷன் ஆக முக்கியமானது என்னென்றால், வக்ஃப் போர்டு என்ற ஒரு போர்டு இருக்கிறது. அந்த போர்டுக்கு கீழே தான் ஸ்ரீலங்காவுடைய மொஸ்குகள் எல்லாம் மானிட்டர் பண்ணப்படுது. பிற்பட்ட காலத்தில் வந்து இந்த கடும்போக்குவாதிகள் வெளிநாடுகளில் இருந்து வந்த காசுகளும் அவங்களோட அப்ப ஹேண்ட் எடுக்கிற நிலைமை வரும் வரைக்கும் அந்த வக்ஃப் போர்டு மிகவும் சரியான முறையில் தளம்பல் இல்லாமல் அவங்க ஆப்ரேட் பண்ணி கொண்டு இருந்தாங்க. திரும்ப வக்ஃப் போர்டுக்கிட்ட சரியான பலம் கொடுக்கப்படுமாக இருந்தால் என்னென்ன தீமுகளில் இந்த நாட்டில் பிரசங்கங்கள் செய்யப்படணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் ஜும்ஆ என்ற பிரசங்கம் இருக்குது. இது ஆக முக்கிய முஸ்லிமாக்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கம்பல்சரியாக எல்லாரும் போவாங்க. எனவே அந்த இடத்துல கொடுக்கப்படுற மெசேஜ் ஆக முக்கியம். அந்த மெசேஜ் எந்த வடிவத்தில் கொடுக்கப்படணும் என்பதை வக்ஃப் போர்டு மாதிரியான ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அது சரியாக சொன்னால் அதை விட்டு மீற இயலாது. லோக்கலில் இருக்கிற கம்யூனிட்டிகள் அப்போ அதை கடைப்பிடிப்பாங்க. அது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றால் சமுதாயத்தில் டிரெக்டாக அந்த மெசேஜ் தான் போய் சேருது. இடத்தால் இப்படியான சில சிஸ்டமேட்டிக்கான மெஷர்களை அரசியல் லெவலோட அறிஞர்கள் டயஸ்போராவில் இருக்கவங்க எல்லாம் இதுக்குரிய உறுதுணையையும் ஆலோசனையும் கொடுப்பாங்களாக இருந்தால் கண்டிப்பாக யங்க ஜெனரேஷனில் ஒரு மாற்றத்தை ஏற்படலாம். நாங்கள் இந்தியாவோட வந்திருக்க பிரச்சனையோட நாங்கள் எங்களுடைய நேமை கிளியர் பண்ணிக்கிட்டு தப்பி போகிற விஷயம் இல்லை. இது ஜெனரேஷனுக்கு நாம் வாழ வேணுமெண்டா இப்படியான சிஸ்டமேட்டிக்கான சில சொல்யூஷன்களை நாம் செய்யணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு தீர்வை நோக்கி நகரைக்குள்ள ஆன்மீக ரீதியாக அல்லது மார்க்க ரீதியாக இஸ்லாமிய சமூகத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இலங்கையிலே குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியில் நாளுக்கு நாள் இந்த பள்ளிவாசல்கள் இடம்பெற்று கொண்டு வருகின்றது. பள்ளிவாசல் கட்டி கொண்டு இருக்கின்றது, அதிகரிக்கின்றது. ஏன் அதிகரிக்கிறார்கள் என்று கேட்டால், எங்களுக்கு கட்டணம் காசு இருக்கு. இந்த காசு எங்காலிருந்து வருதுன்றது ஒரு முதலாவது ஒரு யோசனை எனக்கும் இருக்கு. உண்மையிலே பள்ளிவாசல்கள் அங்கு உரிய நேரத்தில் பள்ளிவாசல்கள் இஸ்லாத்தில் என்னத்துக்குன்னு சொன்னால் அங்குதான் எங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நடக்க வேணுமென்றதுக்காக வேண்டிதான் இந்த பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு. இன்று அங்கு தொழுவதற்கு மட்டும்தான் அவருடைய சொந்த சித்தாந்தங்கள், அவருடைய கொள்கைகளை, அவருடைய வழிமுறைகளை அவர்கள் நடத்துவதற்காக தான் கட்டுப்படுகின்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள்ளும் இருக்கின்றது. கேட்ட நேரம் ஏன் இப்படியான பள்ளிவாசலை கட்டுகின்றீர்கள்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு வசதியாக இருக்கின்ற கட்டி கொண்டிருக்கின்றோம் என்று. ஆனால் உண்மையிலே இந்த பள்ளிவாசல்கள் தொழுக நேரங்களில் ஒரு முஸ்லீமாகிய ஒவ்வொருத்தரும் 5 வேளை தொழ வேண்டும் என்று எங்களுடைய குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அந்த கால இஸ்லாம் அந்த காலத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதுவரை காலமும் அநேகமான பள்ளிவாசல்கள் அந்த பள்ளிவாசல் அதில் சைஸுக்கேற்ப அங்கும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை தவிர மற்ற நாட்களில் வெறும் வெற்றிடமாக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு தீவிரவாதமான ஒரு கருத்தை நாங்கள் திணித்து வைக்கின்றோம். இஸ்லாம் என்றாலும் சரி, சமூகவியல் வாழ்க்கை என்றாலும் சரி, கல்வி அரசாங்கம் எல்லாம் மற்ற மக்களை மத்தியிலே இருக்கின்ற ஒரு வித்தியாசமான உணர்வுகளோடு தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சமூகங்களுக்கிடையிலே ஒரு உறவு பாலத்தை ஒரு கட்டி எழுப்ப வேண்டிய கடமைப்பாட்டில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை எப்படி கட்டுவது என்றது கேள்விதான் இப்பொழுது எல்லாருடைய மனங்களிலும் இருக்கிறது. இதே நேரத்தில் அந்த பள்ளிவாசல் அந்த எல்லாரும் ஜம்மியத்துல் உலமா சபைக்குள்ள கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அந்த ஒவ்வொரு ஊரும் வர வேண்டும். அதே நேரத்தில் அங்கு பாதுகாப்பை பொறுத்தவரையில் உண்மையில் அண்மையில் நடந்த இந்த குண்டு தாக்குதல் மிகவும் லேசான முறையில், கச்சிதமான முறையில் அதை தடுத்து நிறுத்திருக்கலாம் பாதுகாப்பு இருந்திருந்தால். ஈவன் குறிப்பாக இந்த ஹோட்டல் அட்டாக் அதுகள் அங்கு ஒரு ஸ்கேனர் கூட அந்த ரிசப்ஷனில் இல்லை என்று சொல்லும் பொழுது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அதாவது இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய சிறு சிறு இவைகள் எல்லாம் ஒரு ஏஜ் அந்த அவங்களுக்கு கீழே கண்காணிக்கப்பட வேண்டும். கல்வி திட்டத்திலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். இவர்கள் எல்லோரும் குர்ஆனையும் ஹதீஸையும் பேஸ் பண்ணி வந்தால்
அவைகள் வரவேற்கத்தக்கது இல்லை என்று சொன்னால் அவங்களுடைய சுய லாபங்களுக்காக வேண்டி அவங்களுடைய பொக்கெட்டுகள் நிரப்புறவைகளுக்காக வேண்டி இங்கே இஸ்லாம் பாடவில்லை. இஸ்லாம் குர்ஆன் இந்த இஸ்லாமிய புனிதமான அழகான பண்பான மார்க்கம் அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்காக வேண்டி இறக்கவில்லை. உலக முஸ்லிம்கள் உலகத்தில் உள்ள எல்லா மனித வர்க்கத்துக்குமாக இறக்கியிருக்கிறார். அது எப்பொழுதும் வாழும், என்றும் வாழும். இதுதான் உண்மை. இனங்களினுடைய அரசியல் நகர்வுகளை சரியான பாதையிலே நகர்த்துவதற்கான வழிகளை கண்டறிய வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ந்தும் அடுத்த வாரம் பேசுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் அன்புறவுகளை. மீண்டும்